கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதனின் சுபாவங்கள். மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று மத்தேயு 10:17 சொல்லப்பட்டுள்ளது. மனிதனுடைய கண்கள் திருப்தியாகிறதில்லை. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. மனிதன் பொய் சொல்லக்கூடும், மனிதன் மனம் மாறக்கூடும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் ஒரு மனிதன் அல்ல. மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாயதந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். தேவனே சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். மனுஷனுடைய வழிகள் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். மனுஷன் புசித்து குடித்து பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறான். மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. நிழலை போன்ற மாயையான தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷன் ஒரு பாவம் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. பாவம் செய்யாத மனுஷன் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானார்கள். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய துணிகரங்கொண்டிருக்கிறது. மனுபுத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருக்கிறது. தன் காலத்தை மனுஷன் அறியான். பொல்லாத காலத்திலே சடிதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். நடக்கப் போகிறது இன்னதென்று மனுஷன் அறியான். மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனிதனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். மனிதனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஸ்தோத்திரம்.